ரொம்ப முக்கியமான பிரச்சனை இங்கே தான் வருது. இதுதான் நம்முடைய அமைச்சரையும் நம்முடைய முதலமைச்சரையும் கோபப்படுத்திய புதிய கல்விக் கொள்கையினுடைய திட்டம். அமைச்சர் அதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர் ஒவ்வொருவரும், ஒரு வார்த்தையை தவற விட்டீங்கனாலும் இதுல இருக்கிற ஆபத்து உங்களுக்கு புரியாது. கவனமா கேளுங்க. எங்களுடைய பிரச்சனை இல்லை, அமைச்சருடைய பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு அரசுடைய பிரச்சனை இல்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இது உங்களுடைய பிரச்சனை. புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தால் என்ன சிக்கல் அப்படின்னு, மாணவர் ஒவ்வொருவரும் 6, 7, 8ஆம் வகுப்புகளின் பொழுது ஒரு தொழிற்பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மண் பாண்டம் செய்தல் முதலியவை அதுல கற்றுக் கொடுக்கப்படும். மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? யாருக்கா புரியுதா? உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறுனா, தஞ்சாவூர்ல ஒரு சமூகம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் காலங்காலமா. ஒரு தாத்தா அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. அந்த வேலையை அவர் பேரனுக்கு கத்து கொடுங்கிறான். உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்க திட்டமிடப்பட்டவாறும் 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கான நடைமுறை அடிப்படையிலான பாடத்திட்டம் தேசிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட சட்டகம் 2020-21 உருவாக்குகையில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்தால் வடிவமைக்கப்படும். 10 நாள் புத்தக பையில்லாத, அந்த பையன் பள்ளிக்கூடம் வரக்கூடாது 10 நாளைக்கு, புத்தக பையில்லாத ஒரு கால அளவுக்கு மாணவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தச்சர்கள், தோட்டக்காரர்கள், குயவர்கள், கலைஞர்கள் முதலியவர்களை உள்ளூர் செய்தொழில் வல்லுநர்களுடன் உள்ளுறையும் நிலையில் பங்கேற்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? 10 நாள் நம்ம வீட்டு பிள்ளை எங்கேயாவது மண்பாண்டம் செய்யறதுக்கோ தோட்ட வேலை செய்யறதுக்கோ அங்க போய் தங்கி இருந்து அவங்க கூட இருந்து அந்த வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும்.